ஓகே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேங்க. இப்போ இந்த கேட்க போகிற கேள்வி வந்து ஒரு மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி தான். ஒரு கதை, அந்த கதையிலேருந்து கேள்வி கேட்பேன். அந்த கதையை நல்லா கவனமாக கேளுங்க, அப்போ தான் பதில் சொல்ல முடியும். பார்க்கலாம். ஓகேங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறோம். ஒரு பெரிய பணக்காரன். அவன் சம்பாதிக்க வட்டிக்கு அதிக வட்டி கொடுத்து சம்பாதிக்கிறவன். மக்கள் வழி இல்லாமல் அவசரத்துக்கு பணம் வேணும்னு சொல்லி அவங்கள்ட்ட வாங்குவாங்க. திரும்ப வட்டி கட்டி அவங்க வாழ்க்கையே போயிடும். எக்ஸாம்பிள் இந்த தாய் கிழவி படம் மாதிரி தான். தாய் கிழவி படத்தில் வந்து எனக்கு இந்த கான்செப்ட் பிடிக்கல. என்ன அப்படின்னா, அது எல்லாத்தையும் ஏழைப்பாளையம்லாம் போய் மிரட்டி காசு வாங்குறது, அதை சேர்த்து வச்சு 300 பவுன் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் பொண்ணுங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்ல வர கருத்து ஏற்றுக்கூடியது, தப்பே கிடையாது. பொண்ணுங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் தப்பு. ஆமாம், வீட்டில் ஹோம் மேக்கராக பெஸ்ட்டு தான். அதுக்கு மேலே ஏதாச்சும் கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணால் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லுது அந்த அம்மா. அது ஓகே, ஒத்துக்கலாம். ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி சம்பாரிச்சது? அதிக வட்டிக்கு விட்டு ஏழைகளெல்லாம் போய் மிரட்டி சின்ன பையன்ட்டு ₹1 பிடுங்கிட்டு வரும். அந்த சீனில் ரொம்ப எனக்கு என்னடா இப்படி காமிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன். கடைசியில் இந்த படத்தை முடிவும் போது அட்லீஸ்ட் அந்த ஏழைப்பாளையங்களுக்குலாம் சரிங்க வட்டி கட்டாட்டி பரவாயில்ல அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி முடிச்சிருந்தா கூட கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்திருக்கும். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம அந்த படத்துக்குள்ளே போயிட்டோம் பாருங்கள். சரி, நமக்கு இதுக்குள்ளே வரலாம். என்ன அப்படின்னு கேட்டால், என்ன சொல்லிட்டு இருந்தேன், அது மாதிரி வட்டி கட்டி சம்பாதிக்கும் ஒருத்தர் பெரிய பணக்காரன். இது மாதிரி வட்டி கட்டி ஒரு ஏழை விவசாயி வந்து அவசரத்தில் பணம் வாங்கிட்டான். ஆனால் திருப்பி கட்ட முடியல அசலை. ஸோ வட்டி கட்டிட்டு இருக்கிற வட்டியும் கட்ட முடியல அந்த ஏழை விவசாயியால். அவருக்கு ஒரு அழகான பெண். அந்த பெண்ணுக்கு ஒரு வயசு 23 தான் இருக்கும். இவன் கடைசியில் என்ன பண்ணாரு, உன்னால் வட்டியும் கட்ட முடியல அசலும் கொடுக்க முடியும், உன் பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறான். யார்? அந்த பணக்காரன். பணம் கொடுத்தானல்ல, வட்டி கட்டி சம்பாதிக்கணும்ல. அவன் ஏழை அந்த விவசாயிக்கு ரொம்ப அழுகழுகே வருது. ஏன்னா அவனுக்கு வயசு 52 இருக்கும், இந்த பிள்ளைக்கு வயசு 23 தான். மனசு வருமா? அப்புறம் முடியாதுன்னு சொன்னோடனே பெரிய பிரச்சனையாகி ஊர் மக்களாக திரண்டுறாங்க. சரி, ஓகே, நான் வந்து ஒரு சின்ன போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில் வந்து அதாவது ஒரு அழகான துணி, 2 துணி கொண்டு வந்து கர்ச்சீப் மாதிரி 2 துணி. இந்த கர்ச்சீப்புக்குள்ளே வந்து நான் கீழே நிறைய கல்லெல்லாம் கிடக்குது. அதில் சின்ன கல் ரெண்டு கல் எடுக்கிறேன். ஒரு இதில் கருப்பு கல் போட்டு வைக்கிறேன், இன்னொரு இதில் வெள்ளைக்கல் போட்டு வைக்கிறேன். கல்லில் நிறைய கிடக்கும்ல, சாம்பல் கலர் கல், கருப்பு கல், வெள்ளை கலர் கல் எல்லாம் கீழே பார்த்தா நிறையா இருக்கும்ல கிராமத்துல கல்லாம். நான் அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு இதில் நான் கருப்பு கல் போட்டு வைக்கிறேன், இன்னொரு இதில் வெள்ளைக்கல் போட்டு வைக்கிறேன். உங்கள் பொண்ணு வந்து எடுக்க சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு வந்து வெள்ளை கலர் கல் எடுத்துட்டானா ஓகே, நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல, உங்கள் பொண்ணுக்கு விடுதலை. ஆனால் சப்போஸ் உங்கள் பொண்ணு வந்து கருப்பு கலர் கல் எடுத்துட்டா அப்படின்னா நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு எல்லோரும் சேர்ந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பணக்கார கேடி என்ன பண்ணிடுறான் அப்படின்னு கேட்டால், 2லேயுமே கருப்புக்கல் போட்டு வச்சிடறான். அது வந்து பொண்ணு மட்டும், அந்த பொண்ணு ரொம்ப அறிவாளியான பொண்ணு, வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறா. சின்ன கல் தான், கீழேருந்து பொறுக்கி கீழே பொறுக்கிற மாதிரி பொறுக்கி 2லேயுமே கருப்புக்கல் போட்டு வச்சிடறான். அது அந்த பொண்ணு பார்த்துருது. ஆனால் அந்த பொண்ணு வந்து வெளியில் வந்து 2லேயுமே கருப்புக்கல் தான் போட்டு வைக்கிறான்னு சொல்லலை யார்கிட்டையுமே. ஆனால் அந்த பொண்ணு தப்பிச்சிருது. அந்த பொண்ணு போய் கல்லை எடுக்குது, ஆனால் தப்பிச்சிருது. அது எப்படி? கருப்பு கலர் கல் எடுத்தால் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணியாகணும் அந்த பணக்காரனை. ஆனால் அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிருது. உண்மையாட்டு வெளியில் சொல்லலை, இவன் 2லேயுமே கருப்பு கலர் கல் தான் போட்டிருக்கிறான்னு சொல்லலை. கடைசியில் தீர்ப்பு எப்படி வருது? வாகா, அந்த பொண்ணு எடுத்தது வெள்ளை கலர் கல் தான், ஸோ அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி விடுதலைன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சொல்லு. அது எப்படி? இது கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். யோசிச்சு பதில் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேங்க. இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நன்றி. எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.